வணக்கம். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் 10 எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அதில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் 9 பாருங்கள். கொஷினில் அதிகபட்ச டேட்டா வந்து சர்க்கியூட்லேயே இருக்குது. அதனால் சர்க்கியூட்டை நல்லா பாருங்கள், அதில் இருக்க காம்பனண்ட் வேல்யூஸையும் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? நாம் இதை இப்போ இந்த ப்ராப்ளம் என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு பளு இருக்கு, அதாவது லோடு. இந்த லோடை ரெசிஸ்டராக இமேஜின் பண்ணுறது நமக்கு ஹேபிட் ஆகிடுச்சு. லோடுனா அது ரெசிஸ்டன்ஸாக மோஸ்ட்லி இருக்காது. என்னென்னா அது ஒரு மோட்டாராக இருக்கலாம், ஒரு பல்பாக இருக்கலாம், ஒரு ரேடியோவாக இருக்கலாம், ஏதாவது ஃபேனாக இருக்கலாம். அது ஒரு பளு, அவ்வளோதான். ஆனால் அது ஈக்குவலண்ட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். சரியா? அடுத்து இதனுடைய ரெசிஸ்டர் வேல்யூ எவ்வளோன்னா 3 கிலோ ஓம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கிலோ ஓம் லோடுக்கு எவ்வளோ வோல்ட் தேவைன்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சீனார் வோல்ட் கொடுத்துருக்கோமோ அவ்வளோ வோல்ட் தேவை. வோல்ட் என்ன தேவையோ அதை சீனார் வோல்ட் மதிப்பாக கொடுப்போம். அப்போ இதுக்கு என்ன தேவைன்றாங்க? 10 வோல்ட். பாருங்களேன், சீனார் பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து 10 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10 வோல்ட்டு இந்த லோடு கொடுக்குறோம். அந்த 10 வோல்ட் கொடுக்கறதுக்கு ஒரு சோர்ஸ், ஒரு மூலம் வேணும் இல்லையா? அந்த மூலத்தினுடைய மின் அழுத்த மதிப்பு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 25 வோல்ட். சரியா? அப்போ 10 வோல்ட் தேவைக்கு 25 வோல்ட் கொடுக்குறோம். டிசைன் சரியான்னு சொல்லி கடைசியாக நம்ம கமெண்ட்ல பார்ப்போம். சரி, இதுக்கு தேவையான 10 வோல்ட்டை 25 வோல்ட்ல இருந்து எடுத்து அதை ரெகுலேட் பண்ணுறோம் சீனார் டயோடு மூலமா. இது என்ன கேட்குறாங்க? பளு வந்து எவ்வளவு கரண்ட் எடுத்துக்குது, இங்கிருந்து மொத்த கரண்ட் எவ்வளோ போகுது, பளுவுக்கு போக மிச்சம் சீனார் வழியாக எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? கிர்ச்சாஃப் விதிகளை பயன்படுத்தி பண்ணலாம். கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா இதுக்கும் இதுக்கும் பயன்படுத்தி பண்ணலாம். இங்கே வந்து கிர்ச்சாஃப் முதல் விதியை பயன்படுத்தி இந்த கரண்ட்டுக்கு உள்ள தொடர்பு கண்டுபிடிக்கலாம், அல்லது ஓம் விதியை பயன்படுத்தலாம். சரியா? இப்போ முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம்? ஓம் விதியை பயன்படுத்தி இதன் வழியா போற மொத்த கரண்ட் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் ஓம் விதியை பயன்படுத்தி இது வழியா வர கரண்ட் கண்டுபிடிக்கிறோம். இந்த கரண்ட்டும் இந்த கரண்ட்டும் தெரிஞ்சதுன்னா இதுல இருந்து இதை கழிச்சிட்டா இந்த பக்கம் எவ்வளவு போகுதுன்னு தெரியும். ஓகே, ஸோ இப்போ ஐ டோட்டல் அல்லது ஐஎஸ்சின்னு சொல்லலாம். இது சேஃப்டி ரெசிஸ்டர் அல்லது சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். தேர்ஃபோர் ஐஎஸ்ன்னு சொல்றோம். இப்போ ஐஎஸ் ஈக்குவல் டு, பொதுவாக ஐ ஈக்குவல் டு வி பை ஆர் இல்லையா? விங்கிறது என்ன? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின் அழுத்த வேறுபாடு. இந்த மின்தடைக்கு என்ன மின்னழுத்த வேறுபாடு இருக்கு? இங்க வந்து 25 வோல்ட் இருக்கு, இங்க இது 10 வோல்ட் இல்லையா? அப்ப இங்க 10 வோல்ட் இருக்கு. therefore 25 minus 10, அதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், பை ரெசிஸ்டன்ஸ் 500. இப்போ இது எவ்வளவு? 15 by 500. இப்போ 15 by 5 எவ்வளோ வரும்? 3 into 10 power minus 2 வரும். அல்லது அதை எப்படி எழுதலாம்? 30 into 10 power minus 3ன்னு எழுதுறோம் ஆம்பியர். therefore 30 மில்லி ஆம்பியர்னு சொல்லலாம். இப்போ இங்கேருந்து போகிற கரண்ட் எவ்வளவு? மொத்த கரண்ட்டு 30 மில்லி ஆம்பியர். இப்போ லோடு வழியாக லோடு எடுத்துக்கிற கரண்ட்டு ஐ லோடு ஈக்குவல் டு இங்கே இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு? இங்கே 10 வோல்ட். ஏன்னா இது 10 வோல்ட்டுக்கு மேலே இருந்தால் இதை எடுத்துக்கும், அதனால ரெகுலேட் பண்ணிடுது. இங்கே 10 வோல்ட் இருக்கு, இங்கே 0 வோல்ட். therefore 10 minus 0 பை மின்தடை எவ்வளவு? 3 கிலோ ஓம், 3000. therefore 10 by 3000. இப்போ 10 by 3 equal to 3.33. இங்கே 3 zeros இருக்கு இல்லையா? அப்போ 10 power minus 3 ampere. இனி ஈஸியா ஐஎஸ்எட் கண்டுபிடிச்சிடலாம். இந்த சந்தியில கிர்ச்சாஃப் முதல் விதியை பயன்படுத்தோம்னா ஐஇசட் ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் மைனஸ் லோட் கரண்ட் இல்லையா? ஐஎஸ் மைனஸ் ஐஎல். ஐஎஸ் எவ்வளவு? மில்லி ஆம்பியர்ல எழுதணும்னா 30 மில்லி ஆம்பியர். 30 into 10 power minus 3. இதை காமனாக எடுத்துக்கோமா? 30 minus 3.33 into 10 power minus 3. therefore I is equal to என்ன வரும்? 26
0.66 வரும் 26.67 into 10 power minus 3 ampere. இந்த வேல்யூஸுக்கு இதுதான் வரும். இப்போ கணக்குகள் பிற்காலத்தில் நிறைய மாறலாம். எப்படி கமெண்ட் கேட்கலாம், இதில் ஒரு கமெண்ட் கூட கேட்கலாம். இந்த சர்க்யூட் டிசைனை பற்றி உங்கள் கருத்து என்ன, கமெண்ட் ஆன் திஸ் சர்க்யூட் டிசைன் அப்படின்னு கேட்கலாம். பாருங்கள், ஒரு லோடுக்கு எவ்வளோ கரண்ட் போகுது, 3.3 மில்லியாம்பியர் போகுது. அதுக்கு எவ்வளோ கரண்ட்டை எடுக்கிறோம், 30 மில்லியாம்பியர் எடுக்கிறோம். தேவை 3, எடுக்கிறது 30. 3னா 4 எடுக்கலாம். அப்போ டிசைன் பாருங்கள், 3 மில்லியாம்பியர் தேவைக்கு 27 மில்லியாம்பியர் லாஸ் பண்ணுறோம். இது ஒரு நல்ல டிசைனா? ரைட். இதை பற்றி கமெண்ட் நீங்கள் கொடுத்துங்க. அடுத்து உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு, புக் ஆன்சர் வரலையேன்னு சொல்கிறீங்க தானே? அது ஒரு சின்ன டைப் மிஸ்டேக்கு. அதாவது என்னென்னா, இப்போ VZ ஈக்குவல் டு 15 டைப் பண்ணுறதுக்கு பதிலாக 10 பண்ணிட்டாங்க. இப்போ IS எவ்வளோ வரும் பாருங்க. IS ஈக்குவல் டு இங்கே இருக்க சோர்ஸ் வோல்டேஜ் 25 மைனஸ் சீனர் வோல்டேஜ் 15 by 500 ஈக்குவல் டு என்ன வரும், 10 by 500. அப்போ 20 into 10 power minus 3. அதாவது IS equal to 20 milliampere. அடுத்து IL கண்டுபிடிப்போம். IL equal to இங்கே எவ்வளோ வோல்ட், அப்போ இங்கே 15 மாறும், ஏன்னா சீனார் 15 மாற்றிட்டோம். 15 minus 0 by equal to 15 by 3000 equal to 15 by 3 என்ன வரும், 5 into 10 power minus 3 ampere. அல்லது IL equal to 5 milliampere. இப்போ இந்த ஜங்ஷனில் கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்ளை பண்ணோம்னா IZ equal to IS minus IL. Therefore IZ equal to IS எவ்வளவு, 20 milliampere minus IL 5 milliampere equal to 15 milliampere answer. புக் ஆன்சர் வந்துருச்சா? ஏன்னா ஒரு டிசைனில் 10% ப்ளஸ் ஆர் மைனஸ் வரலாம், அதான் தம் ரூல். அப்போ என்ன சார் பண்ணலாம், கமெண்ட் கேட்டால் எப்படி எழுதுறதுங்கிறதுக்காக உங்களை சொல்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ணல. நான் 10 வோல்ட்டுக்கு நார்மலாக ப்ராக்டிக்கலி என்ன சோர்ஸ் பயன்படுத்துவாங்கன்னா 12 வோல்ட் பயன்படுத்துவாங்க மேக்ஸிமம். தேங்க்யூ.